மை வித் ரியாட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம கேஸ் வந்து இன்னைக்கு ஹியரிங் வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து ஹியரிங் வந்துச்சு. இன்னைக்கு கவுண்டர் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கேஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் வந்து மே 5ஆம் தேதி கொடுத்துருக்குறாங்க. 5ஆம் தேதி வந்து கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து என்கொயரின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 5ஆம் தேதி விசாரணை வந்து ஆரம்பமாகும். ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கேஸ் வந்து ஹியரிங் வர்றதுக்கே சாரி விசாரணைன்றத கட்டத்தை நெருங்கிறதுக்கே நமக்கு வந்து 6 மாதம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட. ஆனால் விசாரணை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நம்ம கேஸ் வந்து ரொம்ப ஸ்பீடாக போகும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். நம்ம கேஸ் வந்து சீக்கிரமாக முடியணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையும். சாருமே அதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கே நம்ம கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் போராட வேண்டியது இருக்குது. சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் 2 வருடமாக நம்ம நிறுவனம் வந்து முடங்கி போயிருக்குது. சார்ஜ் ஷீட்டு போட்டு 6 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த விசாரணை அப்படிங்கிற கட்டத்துக்கு நம்ம இப்போ தான் முதல்ல வந்திருக்கிறோம். இனிமேல் வந்து ரொம்ப சீக்கிரமாக விசாரணை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா ஒரு 2 வாரத்தில் ஒரு 3 ஹியரிங் அந்த மாதிரியாவது போய் சீக்கிரமாக இந்த கேஸ் வந்து முடிவு அடையும் அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய எதிர்பார்ப்பும். இந்த கேஸ் வந்து சீக்கிரமாக முடிவடையும் சொல்லும்போது வேற ஒரு ஃபோன் வந்துச்சு பார்த்துக்கோங்க. பெல் அடிச்சிச்சு. ஆக்சுவல் வந்து ஒரு பெல் அடிக்கிற சவுண்டு வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அதுலேயும் குறிப்பாக எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. ஆனால் எல்லாரும் சொல்கிறது வந்து இப்போ எனக்கு நினைவு வந்துச்சு. ஆனால் நினைக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டேன். நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இறை சக்தியும் இயற்கை சக்தியும் சார் வந்து அடிக்கடி வீடியோவில் சொல்லுவாங்க. ஸோ எந்த சக்தியோட துணையோடையும் நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம நிறுவனம் வந்து திரும்ப கிடைக்கணும். அது மட்டும்தான் நம்மளுடைய எண்ணம். எண்ணங்களுக்கு வலிமை அதிகம்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய மக்கள் வந்து கோவிலுக்கு போகிறாங்க, பூஜை பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து தினமும் காலையில் ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு குரூப்பில். அது வந்து 3 வருடமா 2 வருஷமா 2 வருஷமா வந்து அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் வந்து அதில் போய் அட்டன் பண்ணதே இல்லை. ஆனால் ஆனால் பாருங்களேன், அந்த மக்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய எண்ணம் அதெல்லாம் எவ்வளோ வலிமையாக இருக்குன்னு பாருங்களேன். கூட்டு பிரார்த்தனைங்கிறது வந்து அந்த எண்ணங்கள் எல்லாமே கூட்டு சேர்றது, அதுக்கு வந்து பவர் அதிகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவ்வளோ எத்தனையோ லட்சம் மக்கள் வந்து அதுலேயும் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது சொல்கிறாங்க, அங்கே வேண்டுதல் வச்சுருக்கேன், இங்கே வேண்டுதல் வச்சுருக்கேன் மேம், இப்போ கம்பெனி வந்துடுச்சுன்னா நாங்கள் இவ்வளோ வேண்டுதல் வந்து நிறைவேற்ற வேண்டியிருக்கு அப்படிலாம் சொல்லும்போது அதை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஒரு கம்பெனி திரும்ப வரணுங்கிறதுக்கு இத்தனை மக்கள் சக்தி வந்து அவங்க இறையருளை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக நம்ம நிறுவனத்துக்காக மட்டும்தான் இருக்கும். அவ்வளோ மக்கள் வந்து ஒரே எண்ணத்தோட எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி அவ்வளோ நம்பிக்கையோட அவ்வளோ பிரார்த்தனைகள் வச்சிருக்கிறாங்க. அவங்க கூடலாம் பேசும்போது நான் அதை கேட்டு நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ஏன்னா அவங்கவுங்க குடும்பத்துக்காக வேண்டுவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் ஒரு கம்பெனிக்காக அதில் எல்லாரும் நினைக்கலாம் அவங்களோட சுயநலமும் இருக்கும் அப்படின்னுட்டு. கண்டிப்பாக இருக்கும். ஆனால் ஒரு நிறுவனம் வரணும் அப்படின்ட்டு அந்த பொருட்கள்லாம் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னுட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரே எண்ணத்தோடு இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கும் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் இருக்குது. 5ஆம் தேதி நம்மளுக்கு வந்து விசாரணை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். 5ஆம் தேதி வரை காத்திருப்போம். நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம். வாழ்க வளமுடன்.